ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12th பயாலஜி பாட்டனி ப்ளஸ் ஜுவாலஜி. ஸோ இதில் எப்படி வந்து 70 out of 70 எடுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் 1 year ரோட் மேப் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகி வந்து 1 month ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாட்டனியில் ஒரு லெசன் அண்ட் ஜுவாலஜியில் ஒரு லெசன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியான சிலபஸ். பிகாஸ் வந்து ஜுவாலஜியில் ஒரு 10-12 லெசன், பாட்டனியில் ஒரு 10 லெசன் அப்படி பார்க்கும்போது இது படிக்கும்போது 22 லெசன் அப்படிங்கும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும். நிறைய கொஷின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். புக் பேக்கில் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் புக் இன்சைட் லைன் பை லைன் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போது இது எல்லாத்தையும் எப்படி வந்து உங்களை கரெக்டாக பண்ணி 70 out of 70 எடுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து பயாலஜி வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பியூராக புக் பேக் மட்டும் படிச்சுட்டு ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டம் வந்து ஈஸியாக எழுதிடலாம். அதே கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் படிக்கணும். ஸோ புக் பேக் அண்ட் புக் இன்சைடும் முக்கியமாக கெமிஸ்ட்ரியில் படிக்கணும். பட் ஃபிசிக்ஸில் வந்து புக் இன்சைட் படிக்கணும்னு என்ன ஒரு அவசியம் கிடையாது. பட் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் ப்ளஸ் புக் இன்சைட் படிக்கணும். வென் இட் கம் டு சப்ஜெக்ட் பயாலஜி, நீங்கள் பயாலஜியில் வந்து ஒரு கொஷின் பேப்பர்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸை விட புக் இன்சைட்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சீனியர்ஸ் கூட கேட்டு பார்த்தீங்கனாலும் இந்த 4 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னா எல்லாருமே பயாலஜி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயாலஜியோடைய சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி. பிகாஸ் நீங்கள் 2 புக் படிக்கணும், பாட்டனி ப்ளஸ் ஜுவாலஜி. ஓகேங்களா? இதை எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த பயாலஜி டேக்கிள் பண்ணுறதுங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பயோ பாட்டனியை 35 மார்க்குக்கும் பயோ ஜுவாலஜியை வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க்குக்கும் நீங்கள் எழுதுவீங்க. அதில் உங்களுக்கு செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனியில் உங்களுக்கு 8 1 மார்க் கேட்பாங்க. செக்ஷன் 2ல் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்பாங்க. நீங்கள் 4 2 மார்க்ஸ் எழுதணும். மொத்தம் 8 மார்க்குக்கு மொத்தம் 6 2 மார்க் கொடுத்து அந்த 6 2 மார்க்கில் நீங்கள் 4 2 மார்க்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து 3 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 3 மார்க் கொடுத்து அதில் 3 எழுதணும். அதில் 1 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 5 மார்க் எழுதணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி. சேம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேட்டர்ன் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 11லேயே தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த 1 மார்க்ஸை வந்து எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் புக் பேக் 1 மார்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரவாக படிச்சிடணும். புக் பேக் 1 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, புக் பேக்கில் வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி ஒரு 8லேருந்து 10 1 மார்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் இருக்கும். அதுக்கு மேலே எந்த ஒரு லெசன்லேயும் 1 மார்க்ஸ் இருக்காது. அந்த 1 மார்க்ஸை நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும். ஒரு சில கைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸில் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ப்ளாய்டி ஆஃப் எண்டோஸ்பெர்ம் பேஸ் பண்ணி அதை வச்சு கொஷின்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நியூமரிக்கல் பேஸ் பண்ண கொஷின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து கைடில் கொடுத்துக்கூடிய ஆன்சர் வந்து தப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. கைடை டிபெண்ட் பண்ணி அப்படியே மனப்பாடம் பண்ணிக்காதீங்க. ஸோ தப்பாக போயிடும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கைடில் மோஸ்ட்டாக தப்பாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த நியூமெரிக்கல் கொஷின்ஸ்லாம் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ நோ டேபிளு மாதிரி ஒரு டேபிள்ஸ் கொடுத்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவில் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி டேபிள்ஸ் வந்து பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸு ஒவ்வொரு லெசன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜெரோஃபைட்ஸோட எக்ஸாம்பிள் கேளுங்க, ஹைட்ரோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன, இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 மார்க் வரும். உங்களுக்கு புக் இன்சைட் 1 மார்க் எது வரும் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தா புக் இன்சைட் 1 மார்க் ஒவ்வொரு லெசன்லேயும் 50 கொஷின்ஸ் வந்து பார்த்தா ஒவ்வொரு லெசனுக்கும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பயாலஜியில் வேணும் அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி புக் இன்சைட் 1 மார்க் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 50+ கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் அந்த வீடியோ வந்து பார்த்தா அப்லோட் பண்ணுறேன். இது வந்து 1 மார்க்குக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். மொத்தம் 16 மார்க் 1 மார்க் வரும். பாட்டனியில் வந்து 8, ஜுவாலஜியில் வந்து 8. இதுக்கு நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல்லாக படிச்சிடணும். அண்ட் புக் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ், டேபிள்ஸு, டூ யூ நோ பாக்ஸ் இதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எந்தெந்த மாதிரியெல்லாம் புக் இன்சைட் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும்.
அதே மாதிரி ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட்டு ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வச்சுருப்பாங்க இல்லையா? எல்லா டிஸ்ட்ரிக்டுடைய பேப்பரையும் வாங்கி எல்லா டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். எல்லா 1 மார்க்கும் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வென் யூ கம்ப்ளீட் த சிலபஸ் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். அதாவது பயாலஜி பொறுத்தளவுக்கு ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் சைஸ்க்கே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீனைல்கீட்டோனுரியா அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு சில எக்ஸாமினேஷனில் அந்த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீனைல்கீட்டோனுரியாவை 3 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது 2 மார்க்கு அதாவது 3 மார்க்குக்கு சைஸு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் அது மாதிரி கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அப்போ இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஷின். உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸை புக் இன்சைட் கொஷின்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் பயாலஜியில் பொறுத்தளவுக்கு புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் அதிகமாக வரும் புக் பேக்கை கம்பேர் பண்ணும்போது. அதே கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்கணும் அப்படின்னா புக் பேக் கொஷினை கேட்காம புக் இன்சைட் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் புக் பேக் கொஷின் அண்ட் புக் இன்சைட் கொஷின் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரை டு ரிமெம்பர் கீவேர்ட்ஸ். இப்போ நிறைய பேர் பயாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே லைன் டு லைன் டிட்டோவாக மனப்பாடம் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நீ ஒரு கொஷின் பண்ணலாம், 2 கொஷின் பண்ணலாம், இல்லை ஒரு லெசனில் ஃபுல்லாக டிட்டோவாக மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் 22 லெசன்லேயோ டிட்டோவாக பேஜ் டு பேஜ் உங்களால் மனப்பாடம் பண்ண முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு அந்த கீவேர்ட்ஸ் எழுதினா தான் வந்து பண்ணால் மார்க்கு. நீங்கள் என்ன தான் வந்து பேரா ஃபுல்லாக எழுதினாலும் அந்த கீவேர்ட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கொடுக்க மாட்டான். அப்போ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட் அவுட் சம்திங், டிஸ்டிங்விஷ் ஏ அண்ட் பி இது மாதிரி. நெக்ஸ்ட்டு டயக்ராம் பேஸ் பண்ண கொஷின். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ், நெக்ஸ்ட்டு லிஸ்ட் அவுட் த டிஸ்அட்வான்டேஜஸ், நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீனைல்கீட்டோனுரியா, சிக்னிஃபிகன்ஸ் பேஸ் பண்ணி, அடாப்டேஷன் ஆஃப் ஜெரோஃபைட்ஸ், ஹைட்ரோஃபைட்ஸ், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் இது மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சு கேட்பாங்க இல்லையா? அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். புக் பேக்காக இருந்தாலும் சரி, புக் இன்சைடாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு டயக்ராம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் வந்து பார்த்தா கம்பல்சரி கொஷினில் ரீசெண்ட் டைமில் வந்து கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரா த டயக்ராம் ஆஃப் ஓவியோல் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். அப்போ டயக்ராம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் நீங்கள் கம்பல்சரி கொஷினில் அட்டன் பண்ணணுன்னா நீங்கள் டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி பார்ட்ஸ் லேபிள் பண்ணணும். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஃபர் ஆல் PYQs அண்ட் மைனர் எக்ஸாம்ஸ் ஆஃப் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட். அதாவது இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இந்த கொஷின்ஸ்லாம் வாங்கிக்கோங்க, அதாவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த லெசன்லேருந்து எந்தெந்த கேள்வியெல்லாம் அந்த எக்ஸாம் பேப்பரில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கேள்வி உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இது ஏன் நான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்குறாங்களா, இல்லை எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு சில கொஷின் நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் PYQ கொஷின்ஸையும் இந்த ஆஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் கொஸ்டின்ஸையும் பார்க்க சொல்கிறேன். பட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ எனக்கு எந்த 2 மார்க் படிக்கிறதுன்னு தெரில, என்ன 3 மார்க் படிக்கிறதுன்னு தெரில, எது 5 மார்க்கு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் 2 மார்க்கு, இதுதான் 3 மார்க்கு, இதுதான் 5 மார்க்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்களே கைடு வாங்கி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இதுக்காக தான் நம்ம BB+BI சீரிஸ் வந்து பார்த்தா லான்ச் பண்ண போகிறோம். ஸோ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டனியில் 5 லெசன் அண்ட் ஜுவாலஜியில் வந்து 5 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இந்த இயர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு எல்லா லெசனுக்குமான BB+BI சீரிஸ் கொடுக்க போகிறோம். இந்த சீரீஸில் என்ன ஃபஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா அந்த லெசன்லேருந்து எங்கெங்கெல்லாம் புக் இன்சைட் 1 மார்க் வரும், எங்கிருந்தெல்லாம் 2 மார்க் வரும், எங்கிருந்தெல்லாம் 3 மார்க் வரும், எங்கிருந்தெல்லாம் 5 மார்க் வரும் அப்படிங்கிறத நான் லைன் பண்ணி தரப்போகிறேன். அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் படித்து எழுதிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் ஒரு சில கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் இருக்காது. அது மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எது அப்படிங்கிறத மார்க் பண்ணி தர போகிறேன். நீங்கள் அந்த கொஷின்ஸை நீங்கள் கையில் படிக்க போகிறீங்க. அதே மாதிரி ஒரு சில கொஷின்ஸுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்கில் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி தர போகிறேன். அப்போ புக் பேக் கொஷின்ஸையும் நான் இந்த சீரீஸில் கவர் பண்ணிடுவேன், புக் இன்சைட் கொஷின்ஸும் இந்த சீரீஸில் கவர் பண்ணிடுவேன்.
அப்போ இந்த சீரீஸில் சொல்லக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டம் வரும். அதே மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸ் அந்த 3 மார்க் கம்பல்சரி இல்லையா, அந்த கொஷினும் நான் மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய கொஷின்லேருந்து தான் வரும். ஸோ 2026 ஸோ இந்த வருஷத்துடைய கொஷின் பேப்பருடைய கம்பல்சரி கொஷின் ஜுவாலஜி வந்து நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் அதோடைய கான்செப்ட் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கும். அந்த RH ஆன்டிஜன் வந்து பார்த்தீங்கன்னா RH இன்கம்பேக்டிபிலிட்டியை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஷின். அது கீவேர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷினை நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே கொஷின் அப்படியே வந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் 3 மார்க் கம்பல்சரி சொன்ன கொஷின் நான் டேரெக்டாக வந்திருந்தது, உங்களால தான் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நான் சொல்லக்கூடிய கொஷினில் இருந்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பேப்பர் வெதர் இட் கம்பல்சரி கொஷின் எல்லாமே வந்து நான் சொல்லக்கூடிய இதுலேருந்து தான் வரும். ஸோ ஆனால் நீங்கள் நம்பி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிவ்யூஸ் ஓகேங்களா, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு 1 மார்க் சீரிஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் 1 மார்க் பயாலஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 50+ கமெண்ட் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.